ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு 1990s 80sலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட வீட்லேயும் நிர்மா டிடர்ஜென்ட் பவுடர் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எல்லாருமே நம்ம அந்த வாஷிங் பவுடர் நிர்மா அந்த ஆட் வந்து பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இந்த 90s 80s கிட்ஸ்லாம். பட் இப்போலாம் அந்த நிர்மா எங்கே போச்சு? இப்போலாம் நம்ம எதாவது கடைக்கு போனால் கூட நிர்மா வாஷிங் பவுடர் வந்து சுத்தமாக பார்க்கவே முடியல. நிர்மா வாஷிங் பவுடருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எப்படி நிர்மா வாஷிங் பவுடர் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் வந்துச்சு, அந்த திரும்பியும் எப்படி அதை வந்து விழுந்து இப்போ நிர்மா வாஷிங் பவுடர் நம்ம பார்க்கவே முடியல அப்படிங்கிற நிர்மா வாஷிங் பவுடர் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கிட்ட அப்படியே லைக்கும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடீஸ்லாம் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து போவோம். 1969 கர்சன் பாய் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் நிர்மாவோட ஃபவுண்டர். அவர் வந்து ஒரு கெமிஸ்டாக வந்து இருந்தார். அப்போ வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் எல்லாருமே ஒரு யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வந்து அவர் கண்டுபிடிச்சார். அதான் டிடர்ஜென்ட் பவுடர். 1969 ஹெச்யூஎல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அவங்களோட சர்ஃப் எக்ஸல் தான் வந்து பயங்கர பாப்புலரான பிராண்ட். மோஸ்ட் ஆஃப் தம் வீட்டில் வந்து சர்ஃப் எக்ஸல் தான் வந்து இருக்கும். சரி, இப்போ கர்சன் பாய் பட்டேல் வந்து ஒரு வாஷிங் பவுடர் வந்து கண்டுபிடிச்சார். அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். சரி, பேர் எப்படி வந்துச்சு? இந்த நிர்மா வாஷிங் பவுடரோட நேம் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மான்னு போட்டு அவங்களோட லோகோவே ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணோட லோகோ மாதிரி தான் வந்து இருக்கும். அது வேற யாரும் இல்லை, நம்ம கர்சன் பாய் பட்டேலோட பொண்ணு தான். ஸோ அவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களோட பொண்ணை வந்து அவர் வந்து இழந்துட்டாரு. ஸோ அவரோட பொண்ணு பேர் நிருப்பமா. சரி, அந்த அவங்க பொண்ணோட ஞாபகார்த்தமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நிர்மான அந்த பேரை வச்சு அண்ட் அவங்களோட பொண்ணோட இமேஜ் வந்து லோகோ வந்து சிம்பிளாக வந்து வச்சாரு. இதுதான் நிர்மா வாஷிங் பவுடரோட பேருக்கான காரணம். சரி, இப்போ வந்து பிராண்ட் வந்து உருவாக்கியாச்சு, பேரும் வந்து வச்சாச்சு, எப்படி சேல் பண்ணுறது, இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். அண்ட் அவர் வந்து எல்லா ரீட்டைல் கடையிலலாம் வந்து போய் கேட்டார், என்னோட வாஷிங் பவுடரை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து சர்ஃப் எக்ஸல் தான் வந்து ஃபேமஸ். எல்லாருமே கடைக்கு வருவாங்களா, ஒரு சர்ஃப் எக்ஸல் கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் வந்து வாங்கிட்டே போவாங்க. ஸோ அதனால் அங்கே கேள்விக்கு இடமே இல்லை மற்ற வாஷிங் பவுடருக்குலாம். அதனால எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இவர் என்ன பண்ணார்னா, வீடு வீடாக போய் வந்து சேல் பண்ண ஆரம்பித்தார். வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு வந்து மிச்சம் இருக்கிற டைமில் வந்து சேல் பண்ணார். ஈவன் வேலைக்கு போகும்போது கூட வந்து எல்லாத்து வீட்லேயுமே வந்து சேல் பண்ணிகிட்டே தான் வந்து போயிட்டு இருந்தார். இப்படி தான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து டெவலப் பண்ணார். அண்ட் கிட்டத்தட்ட 1988 வந்து நிர்மா வந்து வேற லெவலில் ஒரு ஃபேமஸான வாஷிங் பவுடராக இருந்தது. 60% ஆஃப் தி மார்க்கெட் ஷேர் வந்து நிர்மா கிட்ட தான் இருந்தது. எப்படி இந்த பிராண்ட் ஒரு 0லேருந்து 60% வந்து வந்ததுன்னு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிர்மாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லாட்டி நிர்மா வாஷிங் பவுடர் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். 1969 வந்து டிடர்ஜென்ட் பவுடர் வந்து எல்லாத்து வீட்லையும் மோஸ்ட்லி வந்து இருக்காது. ரிச்சான வீட்டில் தான் இருக்குமே தவிர லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள் வீட்டிலலாம் அது வந்து இருக்காது. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச். அப்போ வந்து சர்ஃப் எக்ஸல் வந்து ப்ரைஸ் வந்து 15 rupees வந்து இருக்கும். சரி, 15 rupees இது சீப்னு இப்போ வந்து சொல்லலாம். பட் 1969 15 rupeesங்கிறது மிடில் கிளாஸ்க்கு வந்து அது வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகமான காசு. ஸோ அதனால அவங்க சோப்பை வச்சு தான் வந்து எல்லா க்ளோத்தையும் கூட வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்ஃப் எக்ஸல் வந்து அவங்களால வாங்க முடியாது. ஸோ கர்சன் பாய் பட்டேல் இங்கே தான் வராரு. ஸோ அவர் வந்து இந்த மார்க்கெட்டில் உள்ள கேப் வந்து சூப்பராக வந்து கண்டுபிடிக்கிறார். ரொம்ப இது வந்து ஹை ப்ரைஸாக இருக்கிறனால எல்லா மக்களாலையும் வாங்க முடியல. அப்படிங்கிறனால நிர்மா வந்து வெறும் 3 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ண ஆரம்பித்தார். ஜஸ்ட் 3 rupees. 15 rupees எங்கே இருக்குது, 3 rupees எங்கே இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து இது வந்து தெரிய வந்து நிறைய பேர் வந்து வாங்கும் வந்து ஆரம்பித்தாங்க. சரி, நீங்கள் வந்து கேட்கலாம், ஓகே சர்ஃப் எக்ஸலும் வந்து ரேட் கம்மி பண்ண வேண்டியதானே, ஏன் அவங்க ரேட் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா சர்ஃப் எக்ஸல் வந்து அவங்க வந்து இது வந்து ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட் வந்து 15 rupeesலேருந்து சடனாக ரொம்ப கம்மி பண்ணிட்டா மக்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். இது வந்து நிஜமாலே ப்ரீமியம் பிராண்ட் தானா, இல்லாட்டி இது மொக்க பிராண்டை தான் இத்தனை நமக்கு ஏமாற்றி வித்துட்டு இருந்திருக்காங்களா, அந்த மாதிரி மக்களுக்கு வந்து தாட் வந்து அதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால சர்ஃப் எக்ஸலால் ப்ரைஸையும் வந்து கம்மி பண்ண முடியாது. ஸோ இதனால தான் நிர்மா வாஷிங் பவுடர் கொஞ்சம் ஈஸியாக ஃபேமஸ் ஆகி நிறைய புவர் பீப்புள் கூட வந்து டிடர்ஜென்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சது. எல்லா வீட்லையும் வந்து நிர்மா வந்து இருந்தது. அண்ட் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி, எப்போ அந்த நிர்மா வாஷிங் பவுடருக்கான டிவி ஆட் வந்து வந்துச்சு, எதனால வந்துச்சு, இதுக்கும் வந்து ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கிற டைமில் நிர்மா வந்து ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அந்த இஷ்யூவை அவங்க சால்வ் பண்ணாட்டி அவங்க வந்து bankruptcy கூட வந்து ஆகலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து வந்தாங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து அவங்களால திரும்பியும் வந்து காசை வந்து வாங்க முடியல. சோன்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து ரீட்டைலர்ஸ் கிட்ட வந்து கொடுப்பாங்க. ரீட்டைலர்லாம் சேல் பண்ணி முடிச்சானே ரீட்டைலர் வந்து அதுக்குள்ள வர்ற காசை வந்து நிர்மாக்கான ஃபோன் கிட்ட வந்து கொடுங்க. பட் அவங்க வந்து கொடுக்க மறுத்துட்டாங்க. நிறைய ரீசன்ஸ்ல சொல்லி மறுத்துட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து கர்சன் பாய் பட்டேல் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அவர் வந்து எல்லா ரீட்டைலர்ஸ் கிட்டையும் இருக்கிற நிர்மா ஸ்டாக் எல்லாருமே வந்து வாங்கி வச்சுக்கிட்டார். எல்லா கடையிலும் உள்ள எல்லா ஸ்டாக்கையும் அவர் வந்து திரும்பியும் ரிட்டர்ன் வாங்கிட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்டாக் வந்து போடுறாரு. அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு. வாஷிங்
வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா. அதுக்கு மேலே எனக்கு பாடம் அவ்வளோவா வராது. ஸோ இது எல்லாருமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆடை. ஸோ இப்படி தான் இந்த ஆடு வந்து வந்துச்சு. ஸோ இந்த ஆடு விடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகுது. பட் எங்கேயுமே சப்ளை இல்லை. எல்லாருமே வந்து மக்கள் போய் ரீட்டைலர்ஸ் கடையில் போய் கேட்பாங்க, எனக்கு நிர்மா வாஷிங் பவுடர் கொடுங்கன்னு. பட் அங்கே கடையில் வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டாக்கே இல்லை. ஸோ இப்போ எல்லா ரீட்டைல் கடையும் வந்து பார்த்திங்கன்னா நிர்மா கிட்ட வந்து போய் கேட்குறேன், எங்களுக்கு வந்து ஸ்டாக் வேணும்ன்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி கர்சன் பாய் பட்டேல் வந்து எல்லாத்துக்குமே வந்து பல ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஸ்டாக் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் வந்து திரும்பி ஒழுங்காக வந்து காசு வாங்க முடியும்ட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேலே வந்துட்டு இருந்தாங்க. 2000 முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட நிர்மா வந்து 1.7 டன் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, எதனால வந்து அவங்களோட வந்து டவுன்ஃபால் வந்து ஆச்சு. 2000 வரைக்கும் அவங்ககிட்ட 60% மார்க்கெட் ஷேர் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தா வெறும் 6% தான் மார்க்கெட் ஷேர் இருக்குது. இது எதனால வந்து விழுந்தாங்கன்னு பார்த்தா, முன்னாடி 2000க்கு முன்னாடிலாம் இந்தியாவோட பெர் கேபிட்டல் இன்கம் என்ன எவ்வளோன்னு பார்த்தா 1000 தான், ரொம்பவே கம்மியாக தான் வந்தது. பட் அதுக்கப்புறம் 2000க்கு மேலே 2010லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மக்களோட பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த காசு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே மக்களுக்கு வந்து கேப்பபிள் ஆயிடுச்சு. அண்ட் இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ட்ரிவன் ஒரு கம்யூனிட்டின்னே நம்ம வந்து சொல்லலாம். எல்லாருமே நம்ம ஸ்டேட்டஸ்க்காக தான் வந்து வாங்குவோம். ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பார்க்க சீப்பாக இருந்ததுன்னா, ஐயோ இது சீப்பாக இருக்குது, நம்ம இதை போய் வாங்கிட்டு போனால் எல்லாம் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி, அப்படி தான் வந்து நினைப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சர்ஃப் எக்ஸல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தாங்க. சர்ஃப் எக்ஸல் இல்லாட்டி மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சு நிர்மா வந்து வாங்குறத கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா நிர்மாவோட பேக்கேஜிங் வந்து பார்த்தா ரொம்பவே சீப்பாக வந்து இருக்கும். அதே சர்ஃப் எக்ஸல் மற்றதெல்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா ரிச்சானது மாதிரி இருக்கும். எல்லாத்தோட தாட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மா வந்து புவர் பீப்புளுக்கானது தான். அந்த மாதிரி ஒரு தாட் வந்து வந்துச்சு. லைக் டாட்டா நானோ வந்து வந்ததில்ல, அதே மாதிரி தான் வந்து இவங்களும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க மார்க்கெட்டிங்கும் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. அந்த டிவி ஆட் கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் வந்து பண்ணணும். பட் அதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ண ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டோம்னா அவங்க வந்து இப்போ வந்து நம்ம நிர்மாவே கேள்வியே படுறதில்ல. ஸோ இப்போல்லாம் நிறையா வாஷிங் பவுடர் பிராண்டெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்படி தான் நிர்மா வந்து 0 to 60% மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணாங்க. அண்ட் 60லேருந்து 6% வந்து வந்தாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம என்னெல்லாம் வந்து கற்றுக்கலாம், ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்ம நிறைய வந்து கற்றுக்கலாம். அண்ட் நிர்மா வாஷிங் பவுடர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னு வந்து பார்த்தா, ஒன்று மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு கேப் இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். கர்சன் பாய் பட்டேல் வந்து இங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அந்த ரொம்ப புவரான பீப்புள் வந்து டிடர்ஜென்ட் பவுடரை யூஸ் பண்ண முடியல, அந்த ஒரு மார்க்கெட் கேப் இருந்தது. அது வந்து சூப்பராக கேப்சர் பண்ணி பயங்கரமாக வந்து போனார். அண்ட் இன்னொரு ஸ்டடி, நமக்கு இன்னொரு லெசன் என்ன கற்றுக்கலான்னு பார்த்தா, ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து லான்ச் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்பியும் எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிச்சு டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரி நம்ம ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியாச்சு, இனிமேல் சூப்பர், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒர்க்கே பண்ண தேவையில்லை அப்படின்னு விட்டோம்னா அவ்வளோதான். அதே மாதிரி தான் நிர்மா வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து மார்க்கெட்டிங்கில் அந்தளவுக்கு செலவு பண்ணல, வேறு இன்னோவேஷன் எதுவுமே கொண்டு வரல. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்பப்போ நம்ம ஏதாவது ஒன்று இன்னோவேஷன் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணி எப்படி டெவலப் பண்ணலான்ட்டு ஏற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வை ஆக முடியும். இல்லாட்டியும் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வை ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிஸ்னஸ் லெசன்ஸ் நம்ம வந்து நிர்மா கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.